ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டமே. இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள். இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது. உன் வீட்டில் மகிழ்ச்சி என்ற தீபத்தை ஏற்ற இதோ ஒரு புதிய உறவினை அனுப்பி வைக்கிறேன் என் செல்லமே. இனி அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். அப்படி புதிய உறவு ஒன்று வரும் நேரத்தில் அனைத்து கஷ்டங்களும் விலகும் என் செல்லமே. கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்து காணாமலேயே போய்விடும். கலங்காதே, உனக்காக நான் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. அந்த புதிய உறவை நிராகரித்து விடாமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல். வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவும் ஒரு காரணமாகும். எப்போதும் நிதானமாக யோசி, பொறுமையாக முடிவு எடு. ஒருவர் உன் மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்த தவறுக்காகவோ உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்று விடு. ஆம் செல்லமே, அவர்களிடம் பேசாமல் சென்று விடு. உன் மனம் காயத்துடன் இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் உன்னையே அறியாமல் வார்த்தைகளால் கோபம் வெளிப்படும். உன் கோபத்தால் பிறர் மனதை காயப்படுத்துவது தவறு. இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்க வேண்டும். கோபம் வரும்போது சாயி சாயி சாய்ராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அந்த இடத்தில் மனம் சாந்தி அடைந்துவிடும். யோசித்துப்பார். கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? பொறுமையாக இரு. நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல துன்பத்திலும் வழிகளும் நீ தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை. உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் ஆசை. ஆகவே அப்பொழுது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் இருப்பதையும் நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதும் புரியும். ஆம் செல்லமே, அந்த புதிய உறவை உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன். உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று நான் அடிக்கடி சொல்வது அதுதான். உன்னை விரும்பிய உறவு, உனக்கான வந்த உறவு, வந்த அதிர்ஷ்ட தேவதையை நிராகரித்து விடாதே என் செல்லமே. பிறகு பார், உனது வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும். உன் இல்லத்தில் நல்லறம் நடக்கும் என் செல்லமே. நிம்மதியாக இரு. உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உன் உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். எல்லா துன்பங்களும் நீங்கும். இனி சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள். நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம். புரிகிறதா? அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், நாம் அறிமுகம் ஆகின்ற புதிய சூழல்கள். இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே, சரியான முடிவு எடுக்காமல் திணறுகிறோமே. இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். ஆம், தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து தெரிந்து தொடங்கு, முன்னேறு. ஆம் செல்லமே, என் செல்ல பிள்ளை, நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. நீ நினைத்த காரியம் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னை வாட்டி வதைத்த கவலைகள் எல்லாம் மறையப் போகிறது. மொத்தத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். ஆம், ஏனென்றால் உனக்கான ஒன்று, உனக்கு சேர வேண்டிய ஒன்று உன்னை தேடி, உன் வீட்டை தேடி தானாக வந்து சேரப்போகிறது. புரிகிறதா? அதைத்தான் சொல்கிறேன். உன் இல்லத்திற்கு ஒன்று புதிய உறவு ஒன்று அனுப்பி வைத்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொள் என் செல்லமே. அதன் மூலம் நீ அடையப் போகும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. என் வார்த்தையில் முதலில் நம்பிக்கை வை. எதையெல்லாம் நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். ஏனென்றால் உனக்கான நல்ல காலமும் நேரமும் பிறந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய பொறுமையும் என் மீது நீ வைத்த நம்பிக்கையும்
ஏன் ஆழமான நம்பிக்கை என்று கூட சொல்லலாம், என்னை மிகவும் மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. உன்னுடைய கர்மா கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டது. நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்து எதிர்கொண்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன். எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து உள்ளாய், அவற்றையெல்லாம் நீ எவ்வளவு பொறுமைக்காக தாங்கிக் கொண்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏர்முகம் மட்டும்தான். ஆனால் நம்பிக்கையை, பொறுமையை மட்டும் என்றும் விட்டுவிடாதே என் செல்லமே. நான் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன். ஆம், அந்த புதிய உறவு உனக்கு துணையாக இருக்கும், கவலைப்படாதே. மேலும் உன் பக்தியையும் அனுமதியும் அன்பையும் ஏற்றுக்கொண்டேன். விரைவில் இன்றோ நாளையோ உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றித் தருகிறேன். சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, தைரியமாக இரு. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தடுமாற வேண்டாம், புலம்ப வேண்டாம், குழம்ப வேண்டாம். மன நிம்மதியாக மனதை ஒருநிலைப்படுத்து என் செல்லமே. உனக்கானது உன்னை தேடி வரும். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஆகவே நீ ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் நீ சாயி, எனக்கென்று ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க யாராவது வரமாட்டார்களா என்று கேட்டாய் அல்லவா? அந்த உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் உன் இல்லத்திற்கு புதிய உறவை ஒன்று அனுப்பி வைத்திருக்கிறேன். அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான உறவு என் செல்லமே. நம்பிக்கையுடன் இதை சாயப்பா சொல்வதை கேள், நிராகரிக்காமல் பெற்றுக்கொள். நிச்சயமாக பல அதிசயங்கள் கிடைக்கும், வழிகள் பிறக்கும். ஆகவே எதற்கும் கலங்க வேண்டாம். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு. உனக்கு உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வையும் உன்னிடம் இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக இருக்கும்போது சாயப்பா உன்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. அடிக்கும்போது கூட வலிப்பதில்லை. சில உறவுகள் உன்மேல் வலி கொண்ட அன்பு அவர்கள் நடிக்கும்போது தான் வலிக்கிறது. கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்காக நடுவில்தான் உன் வாழ்க்கையில் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். இதோ நீ ஆசைப்பட்ட விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தை தேடி வருகிறது. நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விரும்பிய வாழ்க்கை எல்லாம் உனக்கு திருப்தியை கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த உலகத்தில் இந்த சாயப்பா விட உண்மையான உறவுகள் வேறு யாரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே சில பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன். புதிய உறவை உனக்கு இப்பொழுது அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆம் செல்லமே, பெற்றுக்கொள். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.